பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 11வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாற்றுகிறார். யாரெல்லாம் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, சங்கீதம் 32:10 வாசிக்கும்போது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நம்ம கர்த்தரை நம்பி கொள்ளும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது, அவர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தின் சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பாண்டவர்களே, வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிற தம்முடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 115:13 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தேவனை நம்பி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையில் கர்த்தரை மட்டும் நம்புவோம். கட்டாயம் நான் சொல்லுவேன், அவரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீங்கள் எந்த காரியத்திற்காக இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்புகிறீர்களோ, அந்த காரியத்தில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்குங்க. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் சந்தோஷித்து மகிழ்வதாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பிடும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.